கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம். விவரங்கள். வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் உலக புகழ்பெற்ற வைணவ தலமான உலகளந்த பெருமாள் என அழைக்கப்படும் திருவிக்கிரமசாமி கோவில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கான திருக்கோவிலூர் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண கூடியிருந்தனர். ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து அனைவரும் சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் நகரின் முக்கிய பகுதிகளான அதாவது திருக்கோவிலிருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலை மற்றும் அதேபோல் திருக்கோவிலிருந்து சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகளில் போக்குவரத்து திடீரென பாதிக்கப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம் பகுதிக்கு செல்லக்கூடிய தென்பெண்ணையாற்று மேம்பாலம் முழுவதும் பேருந்துகள் அணிவகுத்து நின்றிருந்தன. 800க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் போக்குவரத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே வெளிப்பகுதிகளில் முறையான வாகன நிறுத்தும் இடம் ஏற்படுத்தி தராததால் நகருக்குள்ளேயே அனைத்து வாகனங்களும் பின் தொடர்ந்து ஒவ்வொன்றாக வெளியேற இந்த கடுமையான போக்குவரத்து பாதிப்பு நிலவியது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக போலீசார் அந்த பகுதிகளில் இருந்த போக்குவரத்தை சரி செய்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.